மகாராஷ்டிரா இன்னைக்கு இந்த மாநிலம் தான் ஹாட் டாபிக். எக்ஸை திறந்தாலும் சரி, இன்ஸ்டாவை திறந்தாலும் சரி, இல்லை வேற எந்த விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், மேகசின்ஸாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், ஹெட்லைன்ஸ் மகாராஷ்டிரா தான். அப்படி இந்த மாநிலம்ல என்னதான் நடக்குது? எதுவும் ரொம்ப பாத் பிரேக்கிங்காக ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லை பாலிசி ரீதியாக ஏதாவது பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக ஏதாவது செயல்படுறாங்களா? இல்லை குட் கவர்னன்ஸ்க்காக பாராட்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக கிடையாது. சரி, அப்போ வேற எதுக்காக மகாராஷ்டிரா எல்லா இடத்துலையும் பேசப்படுது, தொடர்ந்து செய்திகளில் வந்தபடியே இருக்கு அப்படின்னு கேட்டால், பிளவுவாதத்துக்காகவும் மதவாத கலவரங்களுக்காகவும் மக்களுடைய அடிப்படை பேச்சுரிமை பறிபோகும் அவல நிலை இருப்பதாலும் இது அடிக்கடி இன்னைக்கு நியூஸ்ல அப்பியர் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படி மதவாத அமைப்புகள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற மகாராஷ்டிரா எதனால பேசு பொருளா இருக்கு? இன்னைக்கு பென் எக்ஸ்பிளைன்ஸ்ல பார்ப்போம். விகடன்ல சமீபமா ஒரு கார்ட்டூன் வெளியாகி இருந்தது. அந்த கார்ட்டூன்ல மகாராஷ்டிராவுடைய மாநில முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் ரொம்பவே ஆழமா தோண்டி புதஞ்சு கிடக்கிற ஒரு எலும்பு கூட்டை நோண்டி எடுக்கிற மாதிரியும், அதோட பின்னணியில ஒரு ஊரே பற்றி எறிகிற மாதிரியும் அந்த கார்ட்டூன் இருந்தது. இதை போன்ற பல கார்ட்டூன்கள் ஃபட்னவிஸ் அவர்களை கேலி சித்திரமா காட்டியும் அவருடைய கவர்னன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணியுமே காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த கார்ட்டூன்களுக்கு பின்னணி என்ன? அப்படி பற்றி எறிந்த ஊர் எது அப்படின்னு கேட்டா நாக்பூர். ஆம், மகாராஷ்டிராவுடைய செகண்ட் கேபிட்டலான நாக்பூர் சமீபமா கலவர பூமியா விளங்குச்சு. அங்க அவ்வளவு பிரச்சனைகள், 144 தடை உத்தரவு பிறப்பிக்கும் அளவுல லா அண்ட் ஆர்டர் டிஸ்பியூட்ஸ் அங்க நடந்துட்டு இருந்தது. இந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் எதனால அப்படின்னு கேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்டாலயா, இல்ல ரேட் இன்ஃப்ளேஷனாலயா, இல்ல பல மெட்ரிசஸ்ல பின்தங்கி இருக்கிற ஒரு மக்களுடைய விரக்தினாலயா அப்படின்னு கேட்டா, இது எதுவுமே கிடையாது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த முகலாய மன்னன் அவுரங்கசீபுடைய ஒரு கல்லறை அகற்றப்படணும், மகாராஷ்டிரால இருக்கிற அந்த கல்லறை அகற்றப்படணும் அப்படின்னு சுத்தமா கான்டெம்பரரியா ரெலவன்ஸே இல்லாத ஒரு விஷயத்துக்காக மதவாதிகள் வீதியில இறங்கி போராடி அந்த ஊரையே ஒரு கலவர பூமி ஆக்கி இருக்காங்க. அவுரங்கசீப், அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்த ஒரு முகலாய மன்னனுடைய கல்லறையை தோண்டி எடுத்து அந்த கல்லறை அங்கிருந்து அகற்றப்படணும் அப்படின்ற இந்த ஒரு வாதம் இன்னைக்கு ஏன் எழும்புது? இப்படி ஒரு லா அண்ட் ஆர்டர் டிஸ்பியூட் அவுட் ஆஃப் நோவர் எப்படி அங்க வெடித்தது அப்படின்னு பல கேள்விகள் இந்த இஷ்யூவை சூழ்ந்து இருக்கிறப்போ, இந்த மாநிலத்துடைய முதல்வர் இதை பற்றி அவர் அசம்பிளியில பேசுறப்போ என்ன சொல்றாருன்னா, அவர் அசம்பிளியில பேசுறப்போ இந்த மாநிலத்துடைய முதல்வரா மட்டும் இல்லாம அவர் ஒரு ஹோம் மினிஸ்டர், நாக்பூர் கான்ஸ்டிடியூவன்சியில இருந்து எலெக்ட் ஆகி போயிருக்கிற ஒரு பிரதிநிதியா அவர் அங்க என்ன பேசியிருக்காருன்னா, இத்தனை கலவரங்களுக்கும் காரணம் ஒரு திரைப்படம் அப்படின்னு. அதாவது சாவா அப்படின்ற ஒரு திரைப்படத்தால தான் மக்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் இப்படி அளவு கடந்து போய் இப்படி வீதியில இறங்கி போராடி இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவருடைய கவர்னன்ஸ் ஃபெயிலியருக்காக ஒரு படத்தை அக்கௌண்டபிள் ஆக்கக்கூடிய முதல்வரை தான் மகாராஷ்டிரா பெற்றிருக்கு. அப்படி இவர்கள் குறை காட்டி இந்த படத்தால தான் இந்த கலவரம் நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சாவா என்ற திரைப்படத்தை பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்துல பார்லிமெண்ட்ல ஸ்கிரீன் பண்ணி இருந்திருக்காரு. ஸோ இதுல இருக்கிற ஹிப்போக்ரசி நமக்கு இந்த இன்சிடென்ட்ஸ்ல இருந்தே தெரியும். இப்படி ஒரு கலவரங்கள் வெடித்ததற்கு பின்னாடி இருந்த ஃபோர்ஸஸா பஜ்ரங் தளா இருக்கட்டும், இல்லை விஹெச்பியா இருக்கட்டும், இப்படி ஒரு மதவாத அமைப்புகள் இன்னைக்குமே இஸ்லாமோபோபியா அப்படின்ற ஒரு விஷயத்தை, அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை எப்பவுமே அங்க இருக்கிற மக்கள் மத்தியில இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இப்படி ஒரு பிளவுவாத அரசியலை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு பிரச்சனைகள் எதற்காக வெடிக்கணும் அப்படின்ற ஆதங்கம் அங்க இருக்கிற பலருக்கும் எழுந்திருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் சரி, இல்ல சாமானியர்களுக்கும் சரி, நெட்டிசன்களுக்குமே சரி. ஆனா அப்படி அவர்களுக்கு இருக்கிற கருத்துக்களை முன்வைக்கிற சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, கான்ஸ்டிடியூஷன் கண்டிப்பா அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கு. ஆனா பாஜக ஆளும் மகாராஷ்டிரால அந்த சுதந்திரம் அங்க இருக்கும் நெட்டிசன்களுக்கோ இல்ல ரிப்போர்ட்டர்ஸ்க்கோ இல்ல அங்க இருக்கிற மக்களுக்கோ இல்லை அப்படின்றது பல ஆதாரங்கள் மூலமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா,
சமீபமா பூதாகாரமா வெடிச்சிருக்கிற பிரச்சனையா குணால் கம்ரா அப்படின்ற ஒரு காமெடியன், ஸ்டாண்டப் காமெடியனுடைய பிரச்சனையை, சர்ச்சையை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸ்டாண்டப் காமெடி மூலமா பொலிட்டிக்கல் கிளைமேட்டை, பொலிட்டிக்கல் சட்டையரா தன்னுடைய ஒப்பீனியனை முன்வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டப் காமெடியனுக்கு டெத் த்ரெட்ஸ் வர அளவுக்கு தான் அங்க இருக்கிற லா அண்ட் ஆர்டர் இருக்கு. முன்னாள் முதல்வராய் இருந்த, இன்னைக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிற சிவசேனாவை சார்ந்த ஏக்நாத் ஷிண்டே அவர்களை கத்தார் அப்படின்னு அவருடைய பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடி ஒரு பாடல் மூலமா ரொம்பவே சர்க்காஸ்டிக்கா, நையாண்டியா, கிண்டலா அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அவரை வந்து தேடி துரத்தி அடித்து கொல்லும் அளவிற்கு ஆதங்கம் வந்து அங்க இருக்கும் மதவாதிகள் இடையே வந்து நிலவி இருக்கு. அதற்கான சான்றா பல வீடியோ ஆதாரங்களும் சரி, பலருடைய ட்வீட்ஸுமே சரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அவருடைய ஒப்பீனியனா, அவருடைய கருத்தா வந்து அந்த அரங்கத்துல முன் வச்சு ஒரு காமெடி சட்டையரிக்கலா அதை வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாரு குணால் அவர்கள். அதை தொடர்ந்து அந்த வார்த்தையால ட்ரிகர் ஆன சிவசேனா தொண்டர்களா இருக்கட்டும், இல்ல மதவாதிகளா இருக்கட்டும், அது எப்படி அவரை வந்து இப்படி கத்தார், அதாவது ட்ரெய்ட்டர் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அப்படின்றதுக்காக அங்க ஏற்பட்ட பிரச்சனைகளா இருக்கட்டும், இது எல்லாமே எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இதை அட்ரஸ் பண்ணி பேசுற அளவுக்கு, அவரு இந்த மாதிரி ஒரு சீப்பான காமெடியை வந்து நாங்க வந்து ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இந்த பிரச்சனையை எடுத்து பேசுறாரு. இன்ஃப்ளேஷன், அங்க மதவாதிகளால ஏற்படும் பிற பிரச்சனைகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூ, அன்எம்ப்ளாய்மெண்ட், இப்படி உண்மையாவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ இல்ல அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ பேசாத முதல்வர் ஒரு சட்டையரிக்கல் காமெடிக்கு ரியாக்ட் பண்ணி இருக்காரு. இது முதன்முறையும் கிடையாது. இதற்கு முன்னாடியும் இதே மாதிரி பல இன்சிடென்ட்ஸும் இருந்திருக்கு. இப்போ அந்த குணால் அவர்கள் அவருடைய ஒப்பீனியனை ஒரு காமெடி மூலமா, ஸ்டாண்டப் காமெடி மூலமா தெரிவிச்சது ஒரு புறம் இருக்க, அதனால அஃபெண்ட் ஆகி இதை டெஃபமேஷன் அப்படின்னு கருதி அதற்கு எதிராக குரல் கொடுக்கறவங்க ஒரு புறம் இருக்க, இது எல்லாமே லாஃபுல்லா கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்ட ஆர்டிகல்ஸ்க்கு கீழே இதை வாதாடி இதை லாஃபுல்லா டிபேட் பண்றது ஒரு நாகரிகமான முறை. ஆனா அந்த நாகரிகமான முறை இங்க கையாளப்படல. இது சரி தவறு அப்படின்றத தாண்டி ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை முன்வைக்கும் பொழுது எந்த மாதிரியான ஒரு சூழலை அந்த கவர்மெண்ட் அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு தருது அப்படின்றதுதான் இங்க முக்கியமான விஷயம். அப்படி இருக்க குணாலுக்கு அந்த சுதந்திரம் இல்லை. குணால் போன்ற பல நகைச்சுவை கலைஞர்களா இருக்கட்டும், ரிப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், அவர்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்யும் சுதந்திரம் அந்த மாநிலத்தில் இல்லை அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது. இதுல என்னன்னா, அந்த காமெடி நிகழ்வு, அந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோ நடந்த இடம் பெயர் ஹேபிடேட். அந்த ஹேபிடேட் அப்படின்ற அரங்குல இந்த காமெடி நிகழ்ச்சி நடந்திருக்கு. நடந்து முடிந்த 3-4 நாட்களுக்கு பிறகு அந்த வீடியோ எடிட் ஆகி அதுக்கப்புறமா குணால் அப்படின்றவர் அவருடைய யூடியூப் பக்கத்துல வந்து அந்த வீடியோவை வந்து பதிவு செய்கிறாரு. அவர் பதிவு செய்தது 4-5 நாட்களுக்கு பிறகு. இதுல ரொம்ப பரிதாபகரமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்காக, ஆதங்கத்தை வந்து தெரிவிப்போம் அப்படின்றதுக்காக இந்த மதவாதிகள் அந்த ஹேபிடேட் அப்படின்ற இடத்தை வந்து முற்றுகையிட்டு அதை அடிச்சு உடைச்சு துவம்சம் பண்ணி ரொம்பவே நஷ்டத்தை வந்து அந்த இடத்துக்கு ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம, குணால் எங்க இவ்வளோ நேரம் இங்கே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே நாங்கள் வீடியோவில் பார்த்தோம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த இடத்துல நின்று எங்களுடைய தலைவரை வந்து டெரோகேட்ரியா, டெஃபமேட்டிவா அவர் பேசியிருக்காரு, அவர் எங்க அப்படின்னு கேட்ட சிவசேனாவை சார்ந்த தொண்டர்கள் அங்க சென்று முற்றுகையிடற காட்சிகளையும் நம்ம பார்த்திருப்போம். அதற்கான வீடியோக்களும் இருக்கு. அப்போ அவர் இங்க இல்லையே, அவர் வந்து இந்த இடத்துல இல்லை, அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லுறப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தோம் அப்படின்னு அவங்க சொல்றது ரொம்பவே பரிதாபகரமான ஒரு நிலையை தான் காட்டுது. ஏன்னா சின்ன வயசுலாம் KTVல பிரபுதேவா படம் பார்த்துட்டு சேனல் மாத்துறப்போ விஜய் டிவில உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா ஷோல அவரை பார்த்தா, என்னது இந்த சேனல்ல இருந்து அந்த சேனலுக்கு எப்படி போனாரு அப்படின்னு 5-6 வயதுல எனக்கு இருந்த குழப்பம் அங்க இருந்த ஒரு கூட்டத்திற்கே இருந்திருக்கு அப்படின்றது ரொம்பவே நகைச்சுவையா இருக்கணுமா இல்ல அதை வந்து பரிதாபகரமா எடுத்துக்கணுமான்னு தெரியல. இப்படி அந்த இடத்த முற்றுகையிட்டவங்களா இருக்கட்டும் இல்ல அவர்களை ஏவினவர்களா இருக்கட்டும், இருவருக்குமே அந்த பகுத்தறிந்து இது எடுத்த நாள் வேற, இது வெளியிட்ட நாள் வேற அப்படின்ற அந்த ஒரு பேசிக் பகுத்தறிவு கூட இல்லாம
எந்த ஒரு யோசனையுமே இல்லாம அந்த இடத்த போய் முற்றுகையிட்டு இதை ஒரு பிரச்சனையா வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அத்தனை கொலை மிரட்டல்கள், சைபர் புல்லியிங் இது எல்லாமே வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து நிகழ்ந்துட்டு வர அந்த டைம்ல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமா இல்ல நான் சாரியா இதுக்கு ஃபீல் பண்ணல, நான் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு என்னுடைய கருத்து சுதந்திரத்துக்கு உட்பட்டு தான் நான் என்னுடைய கருத்துக்களை முன் வச்சேன், இதற்காக நான் மன்னிப்பு கோர போவதில்லை அப்படின்றதையும் வெளியிட்டு இருந்தாரு. இதை தொடர்ந்து நீ எங்க இருக்க, நீ எங்க இருந்தாலும் நாங்க தேடி வந்து உன்னை தாக்குவோம் அப்படின்ற மிரட்டல் ஆடியோக்களையும் அவர் வெளியிட்டு இருந்தாரு. அதுல அவர் வந்து நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், நான் தமிழ்நாடு கிட்ட இருக்கேன் அப்படின்னோடனே ஐயோ தமிழ்நாட்டுக்கு இப்ப நாங்க எப்படி வருவோம் அப்படின்ட்டு அவர்கள் சொன்ன அந்த ஒரு டோன் வந்து இப்போ ரொம்பவே வைரலா பகிரப்பட்டு வருது. तमिलनाडु आ जाओ। किधर आने का? तमिलनाडु। तमिलनाडु में कैसा पूछेगा भाई? இவர்களை ஏவனவங்களா இருக்கட்டும் இல்ல இத இயக்குறவங்களா இருக்கட்டும், இந்த மதவாத சக்திகள் வந்து மகாராஷ்டிரா போன்ற ஒரு முன்னணி மாநிலத்தை எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கிற ஒரு சக்தியா இருக்கு அப்படின்றத தொடர் இன்சிடென்ட்ஸ் மூலமா நம்மளால பார்க்க முடியுது. இது குணாலுக்கு மட்டும் நடந்த நிகழ்வா அப்படின்னு கேட்டா கட்டாயமா கிடையாது. இதே மாதிரி பிரணீத் மோரே, அக்ரிமா இப்படி பல ஸ்டாண்டப் கொமீடியன்ஸ்க்குமே தொடர்ந்து சைபர் புல்லிங்கும் இருக்கட்டும், இல்லை ஒத்த கருத்து உடையவர்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் ரேடிக்கலாக இருக்கிற பாஜக ஆளும் மாநிலங்களில் தொடர் நிலையாக இருக்கு கருத்து சுதந்திரத்திற்கான போராட்டமும். கருத்து சுதந்திரம் அப்படின்றது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 19 ரொம்பவே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்ற ஒரு விஷயம் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல தண்ணீர்ல எழுதப்பட்ட எழுத்து போலதான். அதற்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் தான் சாட்சி. ஆக பிரதமர் சொல்லக்கூடிய இந்த நயா பாரத் அப்படின்றது எதை குறிக்குது? அவங்க கவர்னன்ஸ் பண்றதை குறிக்குதா, இல்லை இப்படி சைபர் புல்லியிங் பண்றதையும் மக்களுடைய அடிப்படையான உரிமைகளை பறிக்கிறதையும் குறிக்குதா?